ஹாய் கைஸ், இப்போ பார்த்தா கர்த்தம்மா படத்து மூலம் அறிமுகமான ஒரு நடிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நடிகைக்கு அஜித் மேலே அந்த காலத்தில் க்ரஷ் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால் அஜித் சொன்ன வார்த்தையால் அவர் மனந்து உடைஞ்சு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னதான் அஜித் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழில் கடந்த 1994ஆம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் கருத்தம்மா. இந்த படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் மகேஸ்வரி. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் சகோதரியின் மகளான இவர் தமிழ் சினிமாவில் சில முக்கிய திரைப்படங்களில் மட்டும் நடித்துள்ளார். கருத்தம்மா படத்திற்கு பிறகு தெலுங்கில் வெளியான அம்மாயி கபூரம் என்ற படத்தில் நடித்திருந்தார். இதில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருந்த மகேஸ்வரி தொடர்ந்து ஜேடி சக்கரவர்த்தி நடிப்பில் வெளியான குலாபி தெலுங்கு படத்தில் நடித்திருந்தார். அது கன்னட திரையுலகத்திற்கு சென்றவர் சிவராஜ்குமார் நடிப்பில் வெளியான அன்வரா மக்கள் படத்தில் நடித்திருந்தார். பின்னர் 1996ஆம் ஆண்டு சீமான் இயக்கத்தில் பிரபு மதுபாலா நடிப்பில் வெளியான பாஞ்சாலி குறிச்சி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். தொடர்ந்து மீண்டும் தெலுங்கு படத்தில் கவனம் செலுத்தி வந்த மகேஸ்வரி 1997ஆம் ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியான நேசம், அதைத் தொடர்ந்து வெளியான உல்லாசம் ஆகிய 2 படங்களில் பேக் டு பேக் அஜித்துடன் நடித்திருந்தார். இந்நிலையில் தற்போது அஜித் தனது கிரஷ் என்றும் அவர் சொன்ன வார்த்தை தனது மனதை உடைத்து விட்டதாகவும் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். ஜெகபதி பாபுவுடனான நேர்காணலில் சினிமா உலகை சேர்ந்த பலரும் தங்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்கள், திரையுலகில் தங்களுக்கு நேர்ந்த அனுபவங்கள், அறியப்படாத பக்கங்கள் குறித்து வெளிப்படையாக பேசுகின்றனர். அந்த வகையில் நடிகை மகேஸ்வரி தனது பர்சனல் பக்கங்கள் குறித்து பேசும்போது, நடிகர் அஜித் மீது எனக்கு அப்போது கிரஷ் இருந்ததும் வெறும் கிரஷ் என சுருக்குவதை தாண்டி அவர் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். நானும் அஜித்தும் 2 படங்கள் ஒன்றாக பணிபுரிந்தோம். இந்த படங்களில் படப்பிடிப்பு தாமதமானதால் இருவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஒன்றாக வேலை பார்த்தோம். படத்தின் கடைசி நாள் படப்பிடிப்பில் சோகமாக இருந்தேன். காரணம், இனி அஜித்தை பார்க்க முடியாது என்ற வருத்தம் என்னுக்குள் இருந்தது. அப்போது அஜித் என்னிடம் வந்து, மகேஸ்வரி, நீ என்னுடைய இளைய சகோதரி போல, உனக்கு எந்த உதவி வேண்டுனாலும் என்னிடம் தயங்காமல் கேள் என்று கூறினார். அந்த வார்த்தை என் மனதை உடைத்து விட்டன. தொடங்குவதற்கு முன்பே எல்லாம் முடிந்துவிட்டது என ஜாலியாக பேசினார் மகேஸ்வரி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதேமாரி என்ன நியூஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.